மஸ்கலியா மொக்கா தோட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட தீயினால் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு புதிய வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மின்சார ஒழுக்கு காரணமாக பரவிய தீயினால் மொகா தோட்டத்தில் 22 வீடுகள் அண்மையில் சேதமடைந்தன. இந்த வீடுகளில் வசித்து வந்த மக்களுக்கு புதிய வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு மலையக புதிய கிராமம் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ், மலையக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் ஏ லோரன்ஸ் மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் வி புத்திரசிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ₹12 லட்சம் மாலை கட்ட முடியாது. சில குறைகள் இருக்கும். அந்த குறைகள் நம்ம தான் நிவர்த்தி செய்யணும். ஆனா சில பேர் வீடு கட்டுறாங்க கூட வரமாட்டீங்க. நாங்க எங்களுடைய 5 ஆண்டு காலத்துல மலைகள் முழுக்க வீடு கட்ட இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருத்தரும் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். மக்கள் எங்களை எதிர்பார்த்து ஆதரிச்சாங்களோ அதை முழுக்க நிறைவேற்றுறதுக்கு உங்களுடைய ஒற்றுமை தேவை. அப்பதான் அந்த மூடு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1,80,000 வீடுகள் தேவைன்னா அந்த இலக்கை எட்டக்கூடியதா இருக்கும். 10 மனுஷரிவிட இறந்தவங்களுக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்கலாம். அனைத்து முகாமைத்துவ அமைச்சரை போய் சந்திச்சு இதை நீங்க பாரு எடுத்துக்கன்னு சொல்லி அதை பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடை என்னுடைய அமைச்சைக்குள்ள கொடுத்திருந்தா இன்றைக்கு அதுவும் மக்கள் கையெழுத்திருக்கலாம்.